அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஐசியு பிரிவில் இருந்தார். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சாதாரண வார்டுக்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், என்ன நிலவரம்? குறைவு காரணமாக நேற்று இரவு சென்னை 1000 விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் முதல்ல இங்கே 1000 விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாக குடும்பத்தினர் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இன்று காலையில அந்த இருதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில ஏதேனும் அடைப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான பரிசோதனை, இசிஜி மற்றும் எக்கோ உள்ளிட்ட பரிசோதனை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் எடுத்திருந்தனர். வழக்கமான பரிசோதனை என்று இருந்தாலும் கூட அந்த பரிசோதனையுடைய முடிவுல ரத்த நாளத்துல அடைப்பு இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்று இரவு மருத்துவமனையில நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்படும் போது அடி வயிற்று பகுதியில வீக்கம் என்பது கண்டறியப்பட்டிருந்தது. அடி வயிற்றில் இருக்கக்கூடிய நரம்பில் வீக்கம் என்பது கண்டறியப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் அவருக்கு இந்த ரத்த நாளத்தில் அடைப்பை சரி செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சை என்பது இன்று காலை வழங்கப்பட்டிருந்தது. இந்த சிகிச்சைக்கு பிறகாக அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாள பிரச்சனை என்பது சரி செய்யப்பட்டு அவர் தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்புல வைக்கப்பட்டிருந்தார். வழக்கமாக இந்த பரிசோதனைகள் அனைத்துமே பார்த்தோம்னால் கேத் லேப்ல மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அறுவை அரங்கில் கூட இந்த சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்படவில்லை. கேத் லேப்ல இந்த பரிசோதனைகள் மற்றும் இந்த வகை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு போஸ்ட் ஆபரேஷனல் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு பிறகாக சிகிச்சை பெறக்கூடிய மையத்துல அவர் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தற்போது சாதாரண வார்டுக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சாய் சதீஷ், விஜய் சந்திரன் மற்றும் பாலாஜி ஆகிய 3 பேர் கொண்ட குழுவினர் உடல் அந்த நரம்பு பகுதியில் ஏற்பட்ட ரத்த நாள அடைப்பை, அதாவது அந்த வீக்கத்தை சரி செய்வதற்கான சிகிச்சையை ப்ரொசீஜர், மெடிக்கல் ப்ரொசீஜர் என்று சொல்வார்கள், அந்த ப்ரொசீஜரை வழங்கி இருப்பதாகவும் தற்போது நலவுடன் இருப்பதாகவும் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தபடி நடத்தப்பட்ட ஒரு சிகிச்சை என்பதன் காரணமாக தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் தற்போதைய நிலவரப்படி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த சிகிச்சைக்கு பிறகாக குடும்பத்தாருடன் நேரில் பார்த்து அவர் நேரம் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்பட்டது, என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்கள் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை அறிக்கையில வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கை இன்னும் இந்த நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலையை பொறுத்து இன்னும் சில நிமிடங்கள்ல வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.